அறிஞர் கலைஞர்களுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஊர்வலமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசான் அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்து எங்களுடைய உறுதிமொழியாக வருகின்ற 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற அந்த கோஷத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய 50 முழக்கங்களையும் இங்கே நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். இந்த ஆண்டு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரிதான் கருத்து கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களில் நாங்கள் வெல்வோம். நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம். உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ணம் என்கின்ற இல்ல, நான் இது அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக பேசியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்க மேல வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல, மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அந்த பணியில் அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏமாற்றம் 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 சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது 41% 50% மாறிட வேண்டும். 16வது நிதிக்குழுவிலாக சரி செய்யப்படும் என்று நினைத்தோம். ஆனால் மீண்டும் அந்த 41 தான் தொடர்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த 41ஐயும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் 4.097% தான் நாங்கள் கொடுக்கிற வரி பணத்துல எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும். அதே மாதிரி நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலிருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல், குறிப்பாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய 3548 கோடி ரூபாயை பற்றி எதுவுமே அதில் பேசப்படாமல், சிறப்பாக செயல்படுத்திய ஜல்ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய 3112 கோடி ரூபாயை வழங்காமல், இப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறைக்கே வரவில்லை என்று சொன்னால் அப்ப எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்குது. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது இது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் தரப்பினரும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது அமைந்திருக்கிறது.